லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்திதிதராணி நாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தேகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. பகவத் ராமானுஜருடைய அற்புதமான தெளிந்த ஞானத்தை அவர் யாதவ பிரகாசர் முன் எடுத்துரைக்கும் விஷயத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம என்ற வாக்கியங்களுக்கு யாதவ பிரகாசர் அத்வைத கோட்பாட்டின்படி பொருள் சொன்னதையும், அதை மறுத்து பகவத் ராமானுஜர் அந்த வேத வாக்கியம் இப்படித்தான் பொருள் கூறுகிறது என்பதை வெளிப்படுத்தி காட்டினார் என்பதையும் பார்த்தோம். மற்றொரு நாள் ராமானுஜர் யாதவ பிரகாசருக்கு எண்ணெய் தேய்த்து கொண்டிருந்தார். அப்போது சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம் ஒன்றுக்கு யாதவ பிரகாசர் பொருள் கூறுகிறார். கப்பியாசம் புண்டலீகம் ஏவமக்ஷினி என்ற வாக்கியத்திற்கு திருமாலின் கண்கள் செங்குரங்கின் பின்புற ஆசனவாய் போல் சிவந்து காணப்படுகிறது என்கிறார். இதை கேட்டதும் ராமானுஜர் திடுக்கிட்டு போய்விட்டார். ராமானுஜருடைய கண்கள் குளமாயின. வெப்ப கண்ணீர் யாதவ பிரகாசனுடைய உடம்பில் மேல் விழுந்தவுடன் மேலே நிமிர்ந்து பார்த்தார். ராமானுஜருடைய கண்கள் கலங்கியிருப்பதைக் கண்டு, நான் என்ன சொல்லிவிட்டேன், இப்படி கண் கலங்குகிறாய் என்று கேட்டார். குருவே, பகவானுடைய திவ்ய மங்களகரமான திருக்கண்களுக்கு கேவலம் ஒரு குறையினுடைய ஆசனமாயை உதாரணமாக கூறுகிறீரே. வேதங்கள் ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தங்களை அந்தந்த பொருத்தமான இடத்திற்கு தகுந்தவாறு கூறுகின்றன என்பது உமக்கு தெரியாதா? இங்கே கபி என்ற தாழ்ந்த குரங்கை உதாரணம் கூறுகிறீரே. அடியனுக்கு வேறு உயர்ந்த ஒரு பொருள் தெரிகிறதே. கம்பிவதீதி கபிகி, அதாவது சூரியன் என ஒரு பொருள் இருக்கிறதே. சூரியனால் நன்கு மலர்த்தப்பட்ட சிவந்த தாமரையை போன்ற கண்களுடையவர் திருமால் ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்வதுதானே பொருத்தமாக இருக்கும் என்று கூறி முடித்தார் பகவத் ராமானுஜர். யாதவ பிரகாசருக்கும் இவர் கூறிய பொருள் சரி என்றுதான் படுகிறது. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் வேறு விதமாக சிந்திக்கிறார். அத்வைத மதமே கோட்பாடே ராமானுஜரால் தன்னுடைய பெருமையை இழந்துவிடுமோ என்னும் அச்சம் மேலோங்க, எந்த ஒரு குரு ஆச்சாரியனும் எண்ணி பார்க்க முடியாத கேவலமான கொடூர செயலை செய்து ராமானுஜரை கொல்ல திட்டமிட்டார். அதன்படி காசி யாத்திரை திட்டமிடப்பட்டது. காசியிலே கங்கையில் ராமானுஜரை மூழ்கடித்து கொல்ல திட்டம் தீட்டப்பட்டது. யாத்திரை தொடங்கியது. ராமானுஜரும் அவர் தம்பி கோவிந்த பெருமாளும் யாத்திரையில் பங்கு கொண்டு செல்கையிலே யாதவ பிரகாசனுடைய திட்டத்தை எப்படியோ தெரிந்து கொண்ட கோவிந்த பெருமாள் ராமானுஜரை எச்சரித்தார். அண்ணா, தங்களை கொல்ல திட்டம் நடக்கிறது, நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என கூறியதும் ராமானுஜர் அங்கிருந்து வெளியேறினார். விந்தியமல காட்டிலே திக்கு தெரியாமல் வழி தெரியாமல் தவித்த ராமானுஜருக்கு தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் தம்பதி சகிதமாக வழித்துணையாக வேடுவன் வேடுவச்சி வேஷத்திலே வந்து உதவினார்கள். இரவிலே தங்கி மறுநாள் கண்விழித்து பார்த்ததும் கூட வந்தவர்களை காணவில்லை. ராமானுஜர் விசாரித்தார். தான் எங்கே இருக்கிறேன் என்று கூட தெரியாமல் கேட்டபோது, நீர் புண்ணியகோடி விமானத்துடன் எழுந்தருளியிருக்கும் தேவப்பெருமாள் சன்னிதானம் கொண்ட காஞ்சி நகரிலே, அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கிறீர் என கூறினார்கள் வழிபோக்கர்கள். ராமானுஜர் உள்ளம் நெகிழ்ந்து போனார். தனக்கு உதவி செய்தவர்கள் தெய்வப்பெருமாளும் அந்த பெருந்தேவி தாயாருமே என பூரிப்போடு ஊர் வந்து சேர்ந்தார். இங்கே காட்டிலே வழி தெரியாமல் ராமானுஜர் தவறிவிட்டான், எப்படியோ ஒளிந்து போனான் என நினைத்து கொண்டிருந்த யாதவ பிரகாசருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. மீண்டும் ராமானுஜரை சந்திக்கிறார். மீண்டும் பாடசாலை. இப்படி யாதவ பிரகாசரிடத்திலே கல்வி பயிலும் ராமானுஜரை பற்றி கேள்விப்பட்டார். ஸ்ரீரங்கத்திலே ஆச்சாரிய பீடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய யாமுனாச்சாரியர் எனும் ஆளவந்தார் சுவாமிகள். எதிர்காலத்தில் நம்முடைய சம்பிரதாயத்தை கட்டிக்காக்க நமக்கு ஆச்சாரியாக ஒருவர் தேவை என்பதையும் உணர்ந்திருந்தார் ஆளவந்தார். ஒரு நாள் தேவப்பெருமாளை தரிசனம் செய்ய கச்சி நகர் வருகை தந்தார் ஆளவந்தார். அப்போது அவருடைய சிஷ்யரான திருக்கச்சிரம்பிகள் அவரை சந்தித்தார். அப்போது கோயில் பிரகாரத்திலே யாதவ பிரகாசர் சிஷ்யர்களோடு போய்கொண்டிருப்பதை பார்த்து, இதில் ராமானுஜர் யார் என கேட்க, அதோ பளிச்சென திருமண் சாத்தி கொண்டு அழகான குடுமியும் சிறுத்த இடையும் திரண்ட தோள்களும் கொண்டு ஆதிசேஷன் அம்சமாக காட்சியளிக்கும் அவர்தான் ராமானுஜன் என கூறினார் திருக்கச்சிரம்பிகள். ஆளவந்தாரும் நன்கு ராமானுஜரை உற்று நோக்கினார். ஆம் முதல்வன், இவரே நம் சம்பிரதாயத்திற்கு எதிர்காலத்திலே ஆச்சாரியராக வரக்கூடிய தகுதி பெற்றவர் என அவரை நன்கு குளிர கடாட்சித்து தேவப்பெருமாளிடத்திலே ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்கிறார்.
இவரை நம்முடைய சம்பிரதாயத்திற்கு எதிர்காலத்திலே கொடுத்துருள வேணும் என பிரார்த்தித்துக் கொண்டார் ஆளவந்தார். ஆச்சாரிய கடாட்சம் பெற்ற ராமானுஜர் தொடர்ந்து யாதவ பிரகாசரிடத்திலே பாடம் பயின்று வந்தார். பாடத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் யாதவ பிரகாசர். விளக்கும் போல் உபனிஷ வார்த்தைகளுக்கு அத்வைத பொருள் கொண்ட விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார். பாடத்தினுடைய முடிவிலே ஒரு பெரிய விசிஷ்டாத்வைத பிரசங்கத்தையே பண்ணிவிட்டார் ராமானுஜர். இந்த உலகம் பிரம்மத்திலிருந்து பிறந்து வாழ்வு பெற்று வளர்ந்து வருகிறது. பிரம்மத்தோடு சேர்ந்துதான் இவ்வுலகம் இயங்குகிறது. ஒரே நூறினால் கட்டப்பட்ட ஒரு முத்து மாலை போல் இவ்வுலகம் பிரம்மத்தோடு இணைந்து வாழ்கிறது. பல பொருள்கள் சேர்ந்து ஒரு மாலை போல் ஒரு வடிவத்தை பெற்றாலும் அந்தந்த வெவ்வேறு தன்மைகளுக்கு எந்தவிதமான குறையும் இல்லை. ஆகினால் ஜெகத் காரணமாக பிரம்மம், அதாவது ஸ்ரீமன் நாராயணனே தனித்தன்மையோடு இருக்கிறான் என்று இப்படி அரும்பெரும் பொருள் கொண்டு ராமானுஜர் உரைத்த உரையை கேட்டு யாதவ பிரகாசர் பெரும் சினம் கொள்கிறார். இனி இந்த பாடசாலையில் உமக்கு இடமில்லை என ராமானுஜருக்கு கட்டளையிட்டு அகற்றிவிட்டார். ராமானுஜரும் அதை ஏற்றுக்கொண்டு குரு யாதவ பிரகாசனுடைய பாடசாலையிலிருந்து ஒதுங்கிவிட்டார். இப்பிரிவு ராமானுஜருடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேணும். ஏன், தேவப்பெருமானுடைய அனுகிரகமே ராமானுஜருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண காத்திருந்தது என்று சொன்னாலும் தவறில்லை. யாதவ பிரகாசரை பிரிந்த ராமானுஜர் திருக்கச்சிரம்பிகளிடத்திலே தஞ்சம் புகுந்தார். சுவாமி தேவரீர்தான் அடியேனுக்கு ஆச்சாரியனாக இருந்து வழிவகுக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறார். ஆனால் திருக்கச்சிரம்பிகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ராமானுஜா, நீயோ உயர்குலத்தில் பிறந்தவன், நல்ல ஞானஸ்தன் வேறு. இந்த இரண்டு அருகதைகளும் எனக்கு கிடையாது. அதனால்தான் என்னால் முடிந்த அந்த ஆலவட்ட கைங்கரியத்தை பெருமாளுக்கு நான் செய்து வருகிறேன். நான் ஆச்சாரியனாக இருக்க தகுதியற்றவன் ராமானுஜா என மறுத்து, நீ சாலை கிணத்திலிருந்து நீர் கொண்டு வந்து அனுதினமும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்யும் கைங்கரியத்தை மாத்திரம் பண்ணி கொண்டு வாரும். உமக்கு அந்த தேவப்பெருமாள் நல்வழி காட்டுவார் என அறிவுறுத்துகிறார் திருக்கச்சிரம்பிகள். அதன்படி அந்த கைங்கரியத்தை பண்ணி கொண்டு வந்தார் ராமானுஜர். ஒரு நாள் திருக்கச்சிரம்பிகளை தன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறார் ராமானுஜர். அவர் சாப்பிட்ட மீதி உணவை, அதாவது அந்த உச்சிஷ்டத்தை தானும் மனைவியும் அறிந்தி உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என ராமானுஜருக்கு ஆசை, எண்ணம். அதன்படி ராமானுஜர் ஏற்பாடு செய்கிறார். திருக்கச்சிரம்பிகளும் ஒப்புக்கொண்டு விட்டார். அன்றைய தினம் அவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் ராமானுஜர். ஏனோ அவர் வர தாமதமானதால் ராமானுஜர் அவரை தேடி கோயிலுக்கு செல்லும் வேளையிலே வேறு வழியிலே திருக்கச்சிரம்பிகள் வீட்டுக்கு வருகிறார். ராமானுஜருடைய மனைவி தஞ்சமாம்பாளும் அவரை மேலும் காக்க வைக்காமல் விருந்து அளித்து அவர் சாப்பிட்ட பின் எச்சிலரிகளை எடுத்துவிட்டு இடத்தை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு பின் ஸ்நானம் செய்து மடியாக வந்து நின்றார். திருக்கச்சிரம்பிகளும் விடைபெற்று சென்று விட்டார். அதன் பின்னால் வீடு வந்து சேர்ந்த ராமானுஜர் நடந்த விஷயம் அத்தனையும் அறிந்து ரொம்ப வருத்தப்படுகிறார். மனைவியையும் கடிந்து கொண்டார். அவரது உச்சிஷ்டம் கிடைக்கவில்லையே என தவித்து போகிறார் ராமானுஜர். ராமானுஜருடைய ஆத்ம சிந்தனையும் செயலும் அவர் மனைவிக்கு இல்லையே என்று நாம் ஒரு கணம் தவறாக நினைக்கலாம். ஆனால் அவர் மனைவி தஞ்சமாம்பாளோ அக்காலத்து ஆச்சார அனுஷ்டானங்களில் மிகவும் குறியாக இருந்தார் என்பதை மறுத்து பேசிவிட முடியாது. ராமானுஜர் ஒரு அவதார புருஷன், அதை மட்டும் நாம் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். திருக்கச்சிரம்பிகளை ஆச்சாரியனாக ஏற்க முயற்சித்து அது முடியவில்லை. அவரும் ஏற்கவில்லை. அவரது உச்சிஷ்டத்தை உண்டு உயரடைய வேண்டும் என்ற எண்ணமும் ஈடறவில்லை. ராமானுஜர் மிகுந்த கவலையோடு மீண்டும் திருக்கச்சிரம்பிகளை சந்திக்கிறார். தான் மனதில் கொண்டுள்ள சந்தேகங்களுக்கு விட வேண்டும் நம்பிகளே என்று சில முக்கிய சந்தேகங்களை மனதிலே தேக்கிக் கொண்டு, இந்த விடைக்கு தேவப்பெருமாளிடமிருந்து பதிலை எதிர்பார்க்கிறேன். தேவரி பெருமாளோடு பேசும் சக்தியை பெற்றவர் என அடியனுக்கு நன்கு தெரியும். அதனால் என் கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு தேவப்பெருமாளிடத்திலே விடைபெற்று தர வேண்டும் என திருக்கச்சிரம்பிகளிடத்திலே பிரார்த்திக்கிறார் பகவத் ராமானுஜர். தொடர்ந்து ராமானுஜ வைபவத்தை அடுத்த பகுதியிலே காணலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர்களுடைய